நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து மேக்ஸ் ஹவரில் தெரியாத்தனமா தூங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மிஸ்ஸு கண்டிப்பாக கன்னத்திலேயே 4 அறை விட்டு எழுப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் தூங்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம தூங்கலைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் அந்த மேக்ஸ் மிஸ்ஸோட அறையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜஸ்ட் கிடிங். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இனிமேட்டு வரப்போகுது. அதனால் தூங்காமல் நல்லா வீடியோவை பாருங்கள். இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்ம ஏன் தூங்குறோம்? நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கு தான் நம்ம எப்போ தூங்கணும் அப்படிங்கிறத சொல்லும். இதை சர்க்கேடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில், அதாவது லைட் இருக்கிற நேரத்தில் நம்ம பிரெயின் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் தான் நம்மளை தூங்க விடாமல் பார்த்துக்கும். ராத்திரி நேரத்தில், அதாவது இருட்டாக இருக்கிற நேரத்தில் நம்ம பிரெயின் மெலட்டானின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கும். இந்த ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்தை கொடுக்கும். தூக்கம் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு ஒரு சின்ன ரீபூட் மாதிரி. இந்த சின்ன ரீபூட்னால நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் நடக்கும். தூக்கத்தினால நம்ம பிரெயின் அந்த நாளில் நடந்த முக்கியமான மெமரிஸ் எல்லாம் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ்லேருந்து லாங் டேர்ம் மெமரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ரெம் ஸ்லீப்னால் நம்மளால் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவாக ப்ராப்ளம் சால்விங்கும் நம்மளால் பண்ண முடியும். தூக்கம் நமக்கு தேவையில்லாத மெமரிஸை டெலீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம தூங்கும்போது நம்மளோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தூங்கும்போது இம்யூன் செல்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இம்யூன் செல்ஸ்னால் நம்ம பாடி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். தூங்கும்போது நம்ம நிறைய எனர்ஜி யூஸ் பண்ண மாட்டோம். தூங்கும்போது நம்ம எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி அடுத்த நாளில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இப்போது நம்ம ஏன் தூங்குகிறோம், தூக்கத்துக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நம்ம தூங்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தூங்கலை அப்படின்னா லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ், ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் ரெண்டுமே இருக்குது. முதல்ல ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு ஜலதோஷமும் காய்ச்சலும் வந்துடும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமலே உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது காயம் ஆனால் அது சரியாகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாயிரும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தூக்கத்தில் வண்டி ஓட்டுறது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுக்கு சமம். இப்போது லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்ப்போம். லாங் டேர்மில் ஹார்ட் டிசீஸும் ஹை பிளட் ப்ரெஷரும் வரத்துக்கான வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வீக்கான இம்யூன் சிஸ்டம் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஒழுங்கான தூக்கம் இல்லை அப்படின்னா அது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், அது மட்டும் இல்லாமல் மூன் சம்மந்தப்பட்ட டிஸார்டருக்கும் வழிவகுக்கும். அப்போது எவ்வளோ மணி நேரம் தூக்கம் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6லேருந்து 12 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 9லேருந்து 11 மணி நேரம் தூக்கம் முக்கியம். 13லேருந்து 17 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கம் முக்கியம். 18லேருந்து 64 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 7லேருந்து 9 மணி நேரம் தூக்கம் முக்கியம். அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் முக்கியம். காமனாக எல்லாருக்கும் 8 மணி நேரம் தூக்கம் முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ஹவரில் தூங்குறதுக்கு இதை கூட ஒரு காரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். டேய் சும்மா சொன்னேன்டா, எவனாவது கிளாஸில் போய் இன்ஃபினிட்டி சயின்ஸில் இவ்வளோ மணி நேரம் தூங்க சொன்னாங்க, அதனால் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. சரி, இவ்வளோ சொன்னியே, எப்படி ஒழுங்காக தூங்குறது அப்படின்னு சொன்னியா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு 500 லைக்ஸ் வந்தால் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு நைட் நல்ல தூக்கம் இல்லைன்னா கூட அடுத்த நாள் நம்மளோட மூட்லேயும் பர்ஃபார்மன்ஸ்லேயும் நிறைய நெகட்டிவிட்டி தெரியும். ஸோ இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க? போய் தூங்குங்க. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். குட் நைட்.